ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான அப்போகலிப்ஸ் ஸ்ப்ரிங்கர் மைனஹரா சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அந்த கடைசி 3 எபிசோடையுமே ஒரு பட அளவுக்கு எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்போகலிப்ஸ் ஸ்ப்ரிங்கர் மைனஹரா சீசன் 1 எபிசோட் 11. இப்போ ஐஸ்ராக்க வந்துட்டு ஆட்டோ தோக்கடிக்கிறா. கிங் டாக்கட்டோட ஹீரோன்னா நான் எப்படி கேர்லஸாக அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ யோசிச்சு கிங் டாக்கட்டோ இங்கெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு கான்டாக்ட் பண்ண பார்த்தா இந்த டேமன்ஸோட ஆர்மி மைனஹராவை அட்டாக் பண்ண போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் பாஸாக இருக்கக்கூடிய அந்த டேமன் லாடை இப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த டேமன் லாடுமே நம்ம ஹீரோ மாதிரியே இந்த கேம்குள்ளே வந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். என்ன ஒரு அழகான லேண்ட் இல்லை, ஆனால் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த டேமன் லாடு ஏதோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அகஸ்ட் லேண்டுக்குள்ள எனிமீஸ்லாம் என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். எனக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம கிங்கால அவர் டொமைனில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும் இஸ்லா எக்ஸ்பிளைன் பண்றா. மக்கள் எல்லாரும் சேஃப்டியான இடத்துல போய் ஃபர்ஸ்ட் இருங்க அப்படின்னு இஸ்லா சொல்லவோ சரின்னு அந்த ஆள் கிளம்புறான். ட்வின்ஸ் பயந்துட்டு இருக்கவோ நமக்கு எதுவாகாத நம்ம ஹீரோவோ இஸ்லாவோ சமாதானப்படுத்துறாங்க. இந்த இடத்த அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த டேமன் லார்ட் உங்களை மாதிரியே ஒரு பிளேயரா இருந்தா மேபி இதை பேசி தீர்க்க முடியுமான்னு இஸ்லா கேட்டா கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவனோட 4 ஜென்ரல்ஸ்ல ஒருத்தனை ஆட்டோ ஆல்ரெடி கொண்டு நம்ம கிரஷ் பண்றது தான் ஒரே ஆப்ஷன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஃபைட் பண்ண யாரெல்லாம் இருக்கா நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணும்போது டிஃபென்ஸ் ஹீரோ இஸ்லா, ஹெட் வாரியர் கியா இருக்கிறான். டார்க் எல்ஃப்ல நிறைய பேர் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அது போக பிரைன் ஈட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து அவங்க ஆளுங்களை ஹீலிங் பண்ணுவாங்க. இஸ்லா பொறிச்ச அந்த லார்வாஸ் இருக்கு. ஸோ அந்த மெயின் ஆர்மி கூட இஸ்லா தான் ஃபைட் பண்றதுக்கு போறா. இப்படி ஃபைட் வரும்னு தெரிஞ்சா ஃபைட்டிங் லார்வாஸ் நான் பொறிச்சிருப்பேன். இப்போதைக்கு வேலை செய்யற லார்வாஸ் தான் பொறிச்சிருக்கேன்னு இஸ்லா சொல்லப்போ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். லார்வா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மரியா கரியா சொல்லவோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ கட்டி பிடிக்கிறா. பேட்டில் சைட்ல இருந்து பீப்புள் எல்லாம் எவாக்குவேட் பண்ணி சேஃபா வச்சாச்சுன்னு எமலி சொல்றா. கியாவும் எமலியும் நான் ஆர்டர்ஸ் கொடுக்காம அவங்களே திங்க் பண்ணி செயல்படுறாங்க. கேம்ல இந்த மாதிரி நடக்காது. இதுவும் நல்ல விஷயம் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கியா அந்த லேண்டோட ஆப்போசிட் சைடு உள்ள யாரும் என்டர் ஆகாதபடி ஆளுங்களை கூட்டிட்டு அட்டாக் பண்றதுக்கு போயிருக்கான். கியா ரிப்போர்ட் பண்ணதை பார்க்கும்போது 1000 எனிமீஸ் இருப்பாங்களா? அப்ப கண்டிப்பா 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தனும் வந்திருப்பானே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இஸ்லா நம்மளோட மானா ரிசோர்ஸஸ் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஆர்பிஜி பிளேயர்ஸை ஃபேஸ் பண்றோம். ஸோ 4x ஸ்ட்ராட்டஜி கேம்னா என்னன்னு நம்ம அவங்களுக்கு காமிப்போம். 1 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்தாலே நம்ம தோக்கடிப்போம். வெறும் 1000 தானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமான ரிசோர்ஸையும் நம்ம ஹீரோ இஸ்லா கிட்ட கொடுத்துருதான். லெவல் அப் ஆகி ஸ்ட்ராங் ஆக நம்ம ஹீரோ சொல்றான். உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தபடி எதிரியை நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்லா சொல்றா. அரசே இவ்வளவு முக்கியமான நேரத்துல மொத்த ரிசோர்ஸையும் ஏன்ட்ட கொடுத்து பொறுப்பு அதிகமாக்கிட்டீங்களேன்னு இஸ்லா சொல்றா. பிராண்டன்ல ஆட்டோ ஃபைட் பண்ணதை வச்சு ஜெனரலோட பவர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஈஸியா நீ அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா உங்க எக்ஸ்பெக்டேஷன் படி நான் நடந்துக்கிடுவேன், எதிரியை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்லா அந்த இடத்துல இருந்து கிளம்புற. ஆட்டோவே அடி வாங்கிட்டா. ஸோ அந்த ஆர்பிஜி மெக்கானிசம் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா பார்த்து ஜாக்கிரதை, உங்களுக்காக வீட்டில் நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி மரியாவோ கரியாவோ சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போ அந்த டீமன்ஸோட ஆர்மி எல்லாம் ஃபாரஸ்ட்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கு. இடமே கிரீப்பியா தெரியுது, டார்க் மிஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி டீமன்ஸே பயந்து தான் வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்ச டீமன் லாட் பெர்மிஷனோட அந்த மிஷன் நடக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் இன்னொரு டீமன்ட்ட பேசிட்டு இருக்கான். ஹே அங்க என்னமோ வருது அப்படின்னு சொல்லி அந்த டீமன்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தா பார்த்தா இவங்களோட ஒரு ஆளு தான். வெயிட் பண்ணாம வித்தியாசமா தெரியுதான்னு இன்னொரு டீமன் சொல்லுது. இந்த டீமனோட உடம்புக்குள்ள இருந்து நிறைய லார்வாஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வருது. இஸ்லாவோட அந்த லார்வாஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்தாலும் அதுங்க பண்ற வேலை எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஓஜி கூட ஃபைட் பண்ணவே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்லாவோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. கோல மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காம தைரியம் இருந்தா நேர்ல வா அப்படின்னு அந்த டீமன் கூப்பிடவோ இஸ்லாவோ கீழே இறங்கி வர. டீமன் லார்ட் ஆர்மில இருந்தா இன்னும் ரூத்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு இஸ்லா சொல்றா. இவனுங்க யாரா அந்த அளவு நியூட்ரிஷியஸாவே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பாடி எல்லாம் சாப்பிடாம விட்டுறதா. ஆர்மி ஆளுங்களை இப்படி குறைச்சு பேசாதான் ஃபிளாமன் வந்து நிக்கிறான். நீ யாருன்னு ஃபிளாமன் கேட்கவோ இஸ்லா அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற. 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தன் ஃபிளாமின் தி ஃபிளேப் டீமன் அப்படின்னு சொல்லி அவனும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அப்ப நீ தான் 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தனா? சூப்பர். ஐஸ்ராக் இப்பதான் டிராகன் டான்ல செத்து போனா அடுத்தது நீ தான் சொல்லவும் அவன் ஒரு முட்டாள். ஸோ ஈஸியா நீங்க தோக்கடிச்சிருக்கலாம், பட் என்ன அப்படி தோக்கடிக்கலாம்னு நினைக்காத. 4 ஜெனரல்ஸ்லயே அவன் தான் வீக் ஆனவன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் ஓவர் கான்பிடென்டா பேசுறியன்னு இஸ்லா கேட்கறா. உன்னோட கிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஃபாலோ பண்ற யாரு? இரா டாக்கட்டோ கோல மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு ஒன்னியா அனுப்பி வச்சிருக்கானேன்னு சொல்லவும் கிங்க பத்தி தப்பா பேசாதன்னு இஸ்லா சொல்றா. இப்ப 2 பேருமே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே தான் இருக்கான். இஸ்லா ஃபிளேம் டிமன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஆர்பிஜி பிளேயர்ஸை விட 4S கேமை சேர்ந்து நம்ம ஹீரோ ஆளுங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் இஸ்லாவோட லாவார்ஸ்லாம் மொத்த இடத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கு. ஸோ யாராச்சும் உள்ள வந்து அதுங்க அட்டாக் பண்ணும். கியா மத்த டார்க் எல்ஃப் எல்லாத்தையும் சேஃப்டியா எவாக்குவேட் பண்ணிருக்கான். பிரைன் ஈட்டர்ஸ் இஸ்லா பக்கம் தான் இருக்காங்க. இஸ்லாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா டக்குன்னு அவங்க போய் ஹீலிங் பண்ணிருவாங்க. இஸ்லாக்கு எப்படியும் அடிப்படாது, இருந்தாலும் ஹீலர்ஸ் இருக்கிறது நல்லது நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கான். பட் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோக்கு தோணிட்டே இருக்கு. ஒன்ன மாதிரி ஃப்ரேக்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளேப் டீமன் வந்துட்டு வேற லெவல்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு லேடியை பார்த்து ஃப்ரேக்னு சொல்றியா அப்படின்னு இஸ்லா வந்துட்டு அட்டாக் பண்றா. இஸ்லாவோட மொத்த லார்வா ஆர்மியும் வச்சு டக்குன்னு அவனை மொத்தமா சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. ஃபிளேம் டீமன் அது மொத்தத்தையும் எரிச்சு விட்டுருதான். ஹாடி ஆளுங்க என் கிட்டயும் இருக்காங்கன்னு சொல்லி அவன் ஆர்க்ஸ் எல்லாம் சமன் பண்றான். நீ ஆளுங்களே டைரக்டா சமன் பண்ற, இது சீட்டிங்கா தெரியல. உன்கிட்ட ஒரு கேள்விதான் கேட்கணும், எதுக்கு எங்களை அட்டாக் பண்ண வந்தீங்க அப்படின்னு இஸ்லா கேட்கறா.
இஸ்லாவை அட்டாக் பண்றதுக்கு இந்த ஆர்க்ஸ்லாம் முன்னாடி வந்தா அண்டர் கிரவுண்ட் வழியா அதுங்களோட உடம்புக்குள்ளே லார்வாவை செலுத்தி விட்டுறதா எல்லாத்தோட உடம்புக்குள்ள இருந்தும் லார்வாஸ் பிச்சுக்கிட்டு வெளியே வருது. உன்னோட ஆர்மியை பிரிச்சு டிராகன் டானுக்கு பாதி அனுப்பி வச்சிட்ட, இது முட்டாத்தனமான ஸ்ட்ராட்டஜியா தெரியுது அப்படின்னு சொல்லி இஸ்லா கேட்டா, உன்னை நினைச்சா பாவமா இருக்குவோம், பாஸ் உன்கிட்ட இருந்து இதை மறைச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபிளேம் டீமன் சொல்லவும், நீ என்ன சொன்னாலும் என் பாஸுக்கு தான் நான் லாயலா இருப்பேன் அப்படின்னு இஸ்லா சொல்லவும், அவன் சொல்றது கேட்டு உனக்கு என்ன நடக்க போகுது, உன் லைஃபை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் போய் அட்டாக் பண்ணா. மைனகராவோட ஹீரோ கிங் டாக்டோக்கு தான் லாயலா இருப்பேன் அப்படின்னு இஸ்லா சொல்லவும், அவனுக்கு சர்வெண்டா இருக்கிறதுல நீ என்ன பெருமையை தான் அடையிறியோ தெரியல, பட் எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை, ஏன்னா இந்த வேர்ல்டுல தான் நம்ம ஃப்ரீயா இருக்கோம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம், ஸோ நான் ஏன் டீமன் லார்ட் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிளேம் டீமன் சொல்லவும், உன்னை நினைச்சாதான் பாவமா இருக்கு, என்னோட மாஸ்டருக்கு நான் சர்வ் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், பட் உன்னை நினைச்சாதான் பாவமா இருக்கு, நீ உன் டீமன் லார்டோட ஒரு பப்பட் தான், உன்னால ஓனா எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு இஸ்லா கலாய்க்கவும், உங்க எல்லாரையும் கொண்டு எனக்கான ஃப்ரீடம் நான் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிளேம் டீமன் ஒரு வால் ஆஃப் ஃபிளேம்ஸை கிரியேட் பண்றான். இப்போ அவன் இஸ்லாமை அட்டாக் பண்ணவும் இஸ்லா பறந்து தப்பிச்சுட்டு இருக்கா. அவனோட ஃபயர் அட்டாக் அவாமல பட்டாலுமே கூட எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அவ ஈஸியா தப்பிச்சுட்டா. உன் ஃப்ரீடம்காக நீ இவ்வளவுதான் போராடுவியா, உன் அட்டாக்ல அந்த அளவுக்கு பவர் இல்லையே அப்படின்னு இஸ்லா கலாய்க்கிறா. உண்மையிலேயே நீ என்ன கொல்லணும்னு நினைச்சேன்னா இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அவன் கிட்ட போனா அவன்கிட்ட ஃபயர் காலி ஆயிடுது. என்ன உன் எம்பி காலி ஆயிடுச்சா, உன் மாஸ்டர்ட்ட போய் சொல்லு எங்களை குறைச்சி எடை போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லா அவனை கொல்ல போகவும், வேர்ல்டை நம்ம காங்கர் பண்ணா உண்மையிலேயே நமக்கு பீஸ் அண்ட் ஃப்ரீடம் கிடைக்குமா அப்படின்னு டீமன் லார்ட் கேட்டிருப்பான். கடைசியில நான் பப்பட்டாதான் சாக போறல, இல்ல கடைசி வரை நான் போராடுவேன் அவன் ஸ்மைல் பண்றான், பட் அதுக்குள்ள வந்து இஸ்லா அவனை கொன்றுதா. நல்ல வேலை பண்ண இஸ்லா நம்ம ஹீரோ சொல்லுவோம், மாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தீங்களான்னு இஸ்லா கேட்கறா. டெலிபதி மூலியமாவே நம்ம ஹீரோவோ இஸ்லாவோ பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கனெக்ஷன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த ட்வின்ஸோ காணாம போயிருந்தாங்க. என்னாச்சுன்னு இஸ்லா பார்த்தா இப்ப இஸ்லா முன்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து நிக்கிறாங்க. எப்படி இங்க வந்தோன்னு எங்களுக்கே தெரியல அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்கும்போது ஃபிளேம் டீமன் இன்னும் சாகல ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஐஸ்ரா கேரண்டீடு ஹிட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது ஈவன் ஆட்டோவால கூட அதுல இருந்து தப்பிச்சிருக்க முடியாது. ஸோ அது மாதிரியே இந்த ஃபிளேம் டீமனுக்கும் ஏதோ யூனிக் ஸ்கில் இருக்கா, அதுக்குள்ளதான் இப்போ இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அதனால அந்த ரெண்டு பொண்ணுங்க திடீர்னு அந்த இடத்துக்கு போகணும், நம்ம ஹீரோ கூட இருக்கிற கம்யூனிகேஷன் கட் ஆகணும். என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.